நாம் இப்போ போயிட்டு இருக்கிறது தைல மரங்கள் அடர்ந்துள்ள நாயனூர் வனப்பகுதி. திருக்கோவிலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. வீரபாண்டி கிராமத்தை சேர்ந்த நண்பர் ஆசிரியர் சிலம்பரசன் நம்மளை இங்கே அழைச்சிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுமே வனப்பகுதிக்குள்ளே இறங்கி நடக்கிறோம். சில இடங்களில் பெரிய பெரிய முட்கள் நம்மை பதம் பார்க்கின்றன. நமக்கு முன்னே பெரிய பெரிய பலகை கற்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. உயரமாகவும் அகலமாகவும் இருக்கும் இந்த கற்கள் உடையாநத்தத்தில் இருக்கும் வரலாற்று சின்னமான தாய் தெய்வ பாறையை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றன. ஆமாம், நாயனூர் வனப்பகுதியில் இருக்கும் இந்த கற்களும் வரலாற்று நினைவு சின்னங்கள் தான். பழங்காலத்தில் இறந்தவர்களை தாழியில் இட்டு புதைச்சாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது தான். இவை முதுமக்கள் தாழிகள் என்று அழைக்கப்பட்டன இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீண்ட கற்களை நிறுத்தி நினைவு சின்னங்களை எழுப்பினாங்க இறந்தவர்கள் நினைவா. இவை நெடுங்கல் அல்லது குத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்புறம் 4 பக்கமும் பலகை கற்களால் சுவர்கள் போன்று அமைத்து மேலே பெரிய பலகை கல்லால் மூடியும் வச்சாங்க. இவை கல் திட்டைகள் அப்படின்னு அழைக்கப்படுபவை. இதே மாதிரி தான் இறந்தவர்களுக்கு அமைக்கப்படும் இன்னொரு வகையிலான நினைவு சின்னம் கல்வட்டம் அல்லது கல் பதுக்கை. வட்ட வடிவில் கற்களை நட்டு வச்சுருப்பாங்க. 1, 2, 3ன்னு பல நிலைகளில் இந்த கற்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் கடந்து போனோம்னாக்கா இறந்தவர்களுடைய சாம்பல், அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை ஒரு தாழியிலிட்டு மூடி இந்த சின்ன குன்று மாதிரி இருக்கிற பகுதியோட உச்சியில் வச்சுருப்பாங்க. அதற்கு மேலே மிகப்பெரிய பலகை கற்களை நினைவு கற்களாக நட்டு இருப்பாங்க. நாயனூர் வனப்பகுதியில் இவைதான் பெருமளவில் காணப்படுகின்றன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களோட நினைவு சின்னங்கள் தான் இவை. மனிதகுல வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தடயங்கள். இவை பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஆனால் நாயனூரில் சீரமைப்பு, மரம் நடுதல் உள்ளிட்ட வனத்துறை நடவடிக்கைகளால் பெரிதும் இந்த வரலாற்று சின்னங்கள் சிதைக்கப்பட்டும் வருகின்றன. இது ஒரு மாபெரும் வரலாற்று சோகம்னு தான் சொல்லணும்.
இந்த வரலாற்று சின்னங்களை எஞ்சி நிற்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த காணொளி வாயிலாக நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.